அருள்மிகு உச்சிஷ்ட கணபதி ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி 10ஆம் நாள் திருவிழா நிறைவாக தாமிரபரணி ஆற்றங்கரையில் தீர்த்தவாரி சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் தாமிரபரணி ஆற்றங்கரையில் மணிமுத்தீஸ்வரத்தில் ஆசியாவிலேயே மிக பெரியதுமான 7 நிலை ராஜகோபுரங்கள் கொண்டதும் விநாயகருக்கான தனி திருக்கோவிலாக மூர்த்தி விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது. இங்கு உச்சிஷ்ட கணபதி 4 திருக்கரங்களுடன் யோக நிலையில் இடது மடியில் அம்பாளுடன் அருள்பாலிக்கின்றார். இங்கு ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி விழா 10 தினங்கள் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதனையொட்டி கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருவிழா நாட்களில் தினமும் காலை மாலை யாகசாலையில் பூஜைகள், மாலையில் உற்சவர் பல்வேறு அலங்காரத்தில் மூஷிக வாகனத்தில் திருவிதி விழாவும் தீபாரதனையும் நடைபெற்றது. 10ஆம் திருநாள் அதிகாலையில் திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு கணபதி மூலமந்திர ஹோமங்கள் யாகசாலையில் நடைபெற்றது. மூலவர் உச்சிஷ்ட கணபதிக்கு பல்வேறு அபிஷேக பொருட்களால் அபிஷேகமும் மகா அபிஷேகமும் நடைபெற்றது. பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த மூலவர் கணபதிக்கு சோடச உபசார தீபாரதனைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து உற்சவர் விநாயகர் அஸ்திரதேவருடன் தாமிரபரணி ஆற்றங்கரைக்கு எழுந்தருளினார். பெண்கள் பாலிகைகள் கைகளில் ஏந்தியபடி ஊர்வலமாக வந்தனர். ஆற்றங்கரையில் ஸ்ரீ விநாயக பெருமான் அஸ்திரதேவருக்கும் மாப்பொடி, மஞ்சள், தயிர், பால், பஞ்சாமிர்தம், தேன், இளநீர், விபூதி, சந்தனம் கொண்டு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டது. பின்னர் முளைப்பாரிகளை ஆற்றில் கரைத்ததும் சுவாமிக்கு கட்டப்பட்டிருந்த காப்புகளை விசர்ஜனம் செய்து அஸ்திரதேவருக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது. பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த உற்சவ பெருமான் கற்பூரஹாரத்தி காண்பிக்கப்பட்டது. பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த உற்சவருக்கு கற்பூரஹாரத்தி காண்பிக்கப்பட்டு திருக்கோவிலுக்கு எழுந்துள்ளச் செய்தனர். இந்த திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.